ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு வந்து சண்டே எல்லார் வீட்லயும் ஸ்பெஷல் சாப்பாடா இருக்கும். இன்னைக்கு காலையில லேட்டா தான் எழுந்திரிச்சேன். ஸோ சிம்பிளா இடியாப்பம் செஞ்சுட்டு மத்தியானத்துக்கு வேற ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இடியாப்பத்துக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். மேரேஜுக்கு முன்னாடிலாம் வந்து ஆஃபீஸ் லீவ்னா சண்டே அன்னைக்கு எந்திரிக்கவே மாட்டேன். எங்க அம்மா தான் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அப்போ எங்க அம்மா ஏதாவது "ஏன்டி பொம்பள பிள்ளை இவ்வளோ நேரம் தூங்குறேன்னு" கேட்டா, "அம்மா சண்டேயாவது நிம்மதியா தூங்க விடு" அப்படின்ற மாரி சொல்லுவேன். ஆனா அது இப்பதான் தெரியுது. இந்த நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு, அம்மாக்களுக்கு, இவங்களுக்குலாம் வந்து சண்டே வந்து ரெஸ்ட்டே கிடையாதுங்கிறது எனக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகுது. இன்னுமுமே எங்க அப்பா வந்து அப்படிதான் சொல்லுவாரு. "ஞாயித்துக்கிழமையாவது என்னை நிம்மதியா இருக்க விடுறீங்கிற" மாரி தான் எங்க அம்மாகிட்ட சொல்லுவாரு. ஆனா என் ஹஸ்பண்ட் அப்படி இல்ல. நான் எந்திரிக்கும்போதே அவரே எந்திரிச்சு எனக்கு 1, 2 பெரிய வேலையெல்லாம் செய்ய மாட்டாரு. பட் அவருக்கு இஷ்டமான வேலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு குடுப்பாரு. இதனால எனக்கு சண்டே போறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. அன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் இருக்கும். மாவு அரைச்சு வைக்கணும். அடுத்து 1 வீக் வந்து என்ன லஞ்ச் பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெடி பண்ற மாரி இருக்கும். பட் யாருக்குமே இந்த ஒர்க்கிங் வுமனா இருந்தா கூட அவங்களுக்குலாம் சண்டே ரெஸ்ட் கிடையாதுன்னு தான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஞாயித்துக்கிழமை தான் எல்லா ஒர்க்கும் வரும். இன்னைக்கு வந்து நல்ல தண்ணிக்காரன் வந்தான். அந்த பாறைல கழுவி நல்ல தண்ணி புடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிச்சோம். 10 மணி ஆயிடுச்சு சமைக்கிறதுக்கே. இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, இடியப்பமும், தேங்காய் பாலும் தான். நான் வந்து எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது எங்க பாட்டி வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு வந்து சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னு தெரியல. பட் டேஸ்ட் நல்லாருக்கும். ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சீங்கன்னா, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும்போதே எங்க வீட்ல இடியாப்பம் சுட்டாங்கன்னா, அந்த கடைசி மாவுல வந்து கொழக்கட்டை புடிச்சு குடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் வந்து என் ஹஸ்பண்ட்ட கெஞ்சிட்டு இருந்தேன். "ஏய் கொஞ்சோண்டு மாவு குட்றா, நான் வந்து கொழக்கட்டை பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு. அவங்களும் கொஞ்சம் குடுத்தாங்க. அத கொழக்கட்டை வச்சு சாப்ட்டுட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கிற மாரி இருக்கும். அப்புறம் மத்தியானத்துக்கு சமைக்கிற மாரி இருக்கும். இப்பவே மணி 11 மணி ஆயிப்போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.